ஹிந்தி படத்துக்கு போனேன். அந்த நேரத்துல ஹேமமாலினிக்கு பினான்சியர் அவங்க 7 years எக்ரிமெண்ட் எழுதி அவங்களை கண்ட்ரோல்ல வச்சு அவங்கள விடாம இப்படி எல்லாம் பெரிய ப்ராப்ளம் நடந்துட்டு இருந்தது. அது வேற விஷயம். எக்ரிமெண்ட் போடுறது பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்க இல்ல, அந்த நேரத்துல அது போயிட்டு இருக்கு. எக்ரிமெண்ட் போட்டு அவங்கள பெரிய ஹீரோயின் ஆக்கிடுவாங்கன்னு ஒரு பினான்சியர் எக்ரிமெண்ட் போட்டாங்க. எனக்கு நடிக்கிறதுக்கு முன்னாடி எக்ரிமெண்ட் போட்டோம். நாங்க 5 வருஷத்துக்கோ 7 வருஷத்துக்கோ எக்ரிமெண்ட் போட்டோம். பாதி படம் நடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல நமக்கு அது பிடிக்கல. அவங்களுடைய பிஹேவியரோ அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு பிடிக்கல. என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த ஹிந்தி படம் ப்ரொடியூசரே ஒரு ஐடியா கொடுத்தாரு, இந்த படத்துல நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுங்க, என் பொண்ணை கூட்டிட்டு போய் நான் கல்யாணம் பண்ண போறேன், நடிக்காது அந்த படம் அப்படின்னு சொல்லிடுங்க. பாதி படம் முடிஞ்சிச்சு, இப்போ நடிக்க மாட்டேன்னா எங்களுக்கு நஷ்டஈடு கொடுங்கன்னு நாங்க ஃபோர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்தாரு. அப்பா சொல்லிட்டாரு, இங்க நடிக்க மாட்டோம், இனிமேல் நாங்க ஊருக்கு போயிடுறோம். அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இந்த படத்தினுடைய ரெம்யூனரேஷன் ஃபுல்லா எழுதி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு அதுல இருந்து ரிலீஸ் ஆயிட்டு அந்த படம் முடிச்சிட்டு பாம்பேல இருந்து வந்துட்டேன். பாம்பே பக்கமே திரும்பி பார்க்க கூடாதுன்னு பயம். சின்ன ஊர்ல இருந்து போனவங்க அந்த அக்ரிமெண்ட்ஸ் அந்த கன்றாவி, நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லாத விஷயங்கள் இல்லை. தெலுங்குல சான்ஸ் வந்தது, சென்னைக்கு வந்து